தங்கை ஐஸ்வர்யாவுக்கு, இரண்டாவதாக வாய்ப்பளித்த திரு கண்ணன் ரவி அவர்களுக்கும், அவர் மேலும் மேலும் 16 படங்களில் அதற்கும் மேலாக படம் பண்ணலாம். ஆர்பி சௌத்ரி சார் சொன்ன மாதிரி நல்ல படம் எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதனால் இண்டஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது, அவர் நல்லா தான் வருவார். எல்லாருக்கும் தயாரிப்பாளர் தானு சார் சொல்லுவார், ஒரு படம் எடுத்தா தம்பி நீ அடிக்கடி கொஞ்சம் படம் பண்ண, ஒரு படம் எடுத்தா ஒரு 10 வீட்டில் அடுப்பெரியும், 2 படம் எடுத்தேன்னா 20 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் 16 படம் எடுத்து எத்தனை பேரோட குடும்பங்கள் வீட்டில் வந்து பசியாற்றுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியும். ஆனால் ஒரே நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கண்ணன் ரவி அவர்கள் 16 படங்களை தயாரித்து கொண்டிருக்கிறார் என்றால் திரைப்படத்துறையின் மீது அவருக்கு இருக்கிற பேரன்பையும் பெரும் காதலையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதில் அண்மையில எடுத்து தலைவர் தம்பி தலைமையிலே அது மிகப்பெரிய வெற்றியை தொட்டிருக்குது. அதற்கு அடுத்து இந்த படத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதிலே நடிக்கிற என்னுடைய தம்பி ஜெய், சுராஜ் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த படத்தை இயக்குகிற நம்முடைய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ஒரு வெற்றி என்பது பல பேருடைய வாழ்க்கையின் ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்குது. எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, கடுமையான உழைப்பு. அப்படி கடுமையாக உழைக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருவுலகமே திரண்டு ஒரு பூஜை. ஏன்னா இப்போ கொஞ்ச காலமா எல்லாமே சுருங்கிடுச்சு. ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போனா கூட அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க தான் வராங்க, புதுசாக யாருமே வர்றதில்லை. ஆனால் நம்ம சக்ஸஸ் மீட்டாக இருக்கட்டும், படத்துவக்கமாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது அவ்வளோ மகிழ்ச்சியை தருது. நேற்று உங்களோடு பயணப்பட்டது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சம்பாதிக்கிறோம் அதில் ஒரு பகுதி கொடுக்குறதுக்குன்னு எடுத்து வச்சிருவேன் அப்படின்னீங்க. அந்த மனசு இருக்கு பாருங்க. நீங்கள் இன்னும் 100 இல்லை 1000 படம் பண்ணுவீங்கண்ணே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா சூப்பராக கிளம்பியிருக்கு, ஜெயிச்சு பண்ணுடா, நல்லா வாங்க, வாழ்த்துக்கள். கண்ணன் ரவி அங்கிள் வந்து நான் 2 இயர்ஸ் முன்னாடி மீட் பண்ணேன். அப்போவே அவர் என்கிட்ட கேட்டார் ஏதாச்சும் ஒரு படம் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் நான் வந்து சரி நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம பிஸ்னஸுக்கு அவர் கூப்பிட்டு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்ட்டு நான் அது பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் ஒரு 1 மந்த் முன்னாடி மீட் பண்ணோம். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் நான் ஒரு பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர் வந்து அந்த பெரிய லெவலே நீ என் மூலியமாக தான் வரணும் அப்படின்ட்டு எனக்கு என் மேலே ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க், என்னோட எல்லாம் பெஸ்ட்டுமே இந்த படத்துக்கு நான் கொடுப்பேன். ஸோ இந்த படம் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்ன்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபிலிம் ஃபேமிலி ஃபார் பீயிங் ஹியர். மை அம்மா, அனிருத், பாலாண்ணா, தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Kannan sir, thank you for trusting in me and my team. Thank you, Jay, Suraj sir, thank you to be on board. I wish all of you give me your blessings and hoping and praying to move forward successfully. Thank you. Sir. അടിപൊളിയായിട്ടുണ്ടല്ലോ. അടിപൊളിയായിട്ടുണ്ട്. ഒരു മലയാളത്തിൽ പറഞ്ഞെങ്കിൽ ഒരു അടിപൊളി സൂപ്പർ സ്റ്റാറാണ് സാറെ കുറിച്ച്. സാറിൻ്റെ ഇതുവരെ മലയാളത്തിലെ മൊത്തം പടമും കണ്ടിട്ടുണ്ട്. എൻ്റെ ഫേവറേറ്റ് മൂവി ഡ്രൈവിംഗ് ലൈസൻസ്. അങ്ങനെ ഒരു പടം ഒരു തമിഴിൽ എടുക്കണമെന്ന് ഒരു ആഗ്രഹമുണ്ട്. സാറിൻ്റെ എന്തെങ്കിലും ഒരു ഐഡിയ ഉണ്ടോ? നമുക്ക് പേഴ്സണലി സംസാരിച്ച പോരെ? 100% സാറേ, അടിപൊളിയായിട്ട് ചെയ്യണം. அது எப்படி சார் படத்துல ரொம்ப ஒரு வேற விதமா வில்லனா இருந்தாலும் சரி, காமெடியா இருந்தாலும் சரி, வேற மாதிரி பண்றீங்க. ஸ்டேஜ்ல ரொம்ப கம்மியா பேசுறீங்களே, வார்த்தையே வரமாட்டேங்குது. வார்த்தையே வரவே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா மேம் கூட ஒர்க் பண்ணதில் பெரிய சந்தோஷம். தேங்க்யூ மேம். அந்த மாதிரி ஜெய் லேபல் சீரீஸ் நான் பார்த்தேன். டைரக்டர் ஹாய் சார், நல்ல சூப்பராக வந்துருச்சு.
உங்கள் கூடயும் ஒர்க் பண்ணதில் பெரிய சந்தோஷம். கண்ணன் ரவி சார் என்னோட ஃப்ரெண்டு தான், ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. உண்மையான மனுஷன்தான். அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே அது பார்க்கணுன்னா அவரை வீட்டில் போயிடுச்சு. சேச்சி ஹாய் அக்கா. தீபக் அவரோட ஃபேமிலி எல்லாமே எனக்கு தெரியும். அவர் சிம்மகத்தினை எல்லாம் வளர்த்துறது, டைகர் எல்லாம் வீட்டிலே இருக்கு. பெரிய டைகர் இவர் வீட்டில் இருக்கு. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். சார் கூட ஒர்க் பண்ணதுல பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. நான் தான் உண்மையான மனிதன் தான். இல்லை ரொம்ப நன்றி சார். இத்தனை தூரம் வந்துட்டு எனக்கு வேண்டிட்டு ஸ்டோரியில் அபிநயிச்சதுக்கு